நீங்க வீட்டில் விட்டு வெளியே போறீங்க. வளமையா காலையில் 8 மணிக்கு கடைக்கு போனா 2 மணிக்கு தான் வாரம். வீட்டில் வயசு தனி, அவ பிள்ளைகளை எடுத்து ஸ்கூலுக்கு ரெடி ஆக்கி விட்டுருவா. விட்டா தனியா போர் அடிக்கும். போர் அடிச்சா என்ன செய்வா? பக்கத்துல போய் பேசிட்டு இருப்பா. பக்கத்துல தங்கச்சிர வீடா இருக்கும், தாத்தாட வீடா இருக்கும், தம்பிர வீடா இருக்கும், பேசிட்டு இருப்பா. பேசிட்டு இருக்கும் போனை கையில கொண்டு வா. நீங்க என்ன பண்ணா கோல் எடுப்பீங்க, ரைட் என்ன வாரண்டு வந்துடுற விஷயம் முடிஞ்சு. ஒரு நாளைய தருணம், சும்மா ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். ஒரு நாளைய தருணம் போன் சார்ஜ் இல்ல, போனை சார்ஜில் போட்டுட்டா விட்ட. போர் அடிக்க தனி அடிக்க, சரி தங்கச்சிர வீட்டுக்கு போயிட்டு வரும். பிள்ளை எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு இவர் 2 மணி தானே வருவார். கதவை லாக் பண்ணி கீ எடுத்தா பக்கத்து விட்டு போயிட்டான். இவர் கடைக்கு போனார், கடை துறப்பு மறந்துட்டார். அங்க இருந்து கடையில முன்னுக்கு ஆள் வந்து காத்து கிதிக்கி சோ கீய மறந்த எல்லாம் வெயிட் பண்ணுங்க என்ன வாரம்னு வந்துட்டார். அங்க லொரிய கொண்டாந்து பார்க் பண்ணி கிதிக்க கீ எடுக்க இங்க வார வீடு பூட்டி எப்படி அடா டக்குன்னு போன் எடுத்து டக்குன்னு அடிக்க நம்புறேன். ரிங்கிங் நோ ஆன்சர். திரும்ப அடிப்பேன். எப்படி கடை பூட்டி வீடு பூட்டி கோல் ஆன்சர் இல்ல. அடி இப்ப ஹீட் மீட்டர் அடி 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 80 85 100 110 போகல. ரோட்டால போன ஒருத்தன் கண்டுருவா. அங்க போவா. நீங்க இங்க நிக்கலாம். அந்த ஆளு கடவுள நின்று காத்து பாஞ்சு வெட்டுவா. வெட்டுவா. வந்தா எங்கடி போன சத்தமா கோபம் இருந்தான். அவன் கேப் அது நியாயம். பாதிக்கப்பட்டிக்கான். அவன் எங்கடி போன கத்துவான். கதவு உதப்பான். கதவுக்கு ரெண்டா இந்த பொம்பளை என்ன சொல்லணும்? அது சூடானா இது கூலாகும். இதுவும் சூடானா விஷயம் ரெண்டாகும். இது சூடாக கொள்ள என்ன சூடாகும்டா? என்ன கத்துற பக்கத்துல எங்க தங்கச்சி வீட்டுக்கு போறதும் பிள்ளையா என்றா அந்த கதைக்கு ஒரு கதை செய்யாகுவான். தங்கச்சி வீட்டை போறது பிள்ளையா அம்பா பிள்ளையா என்று கேட்டோன்னு யாருக்கு தெரியும் எங்க படுத்து கிடந்து வாரா என்று துற கதை வேண்டோன்னு. அது உண்மையாவ நடத்த கட்டவ பிள்ளையான வெண்டு கதைக்கிறல்ல. அந்த சூடா ஒரு கதை கதைக்கணும் என்று கதைக்கிறேன். கதைச்சா திரும்ப இவ மாறி பிடிப்பான். எதுல? அப்ப நாங்க என்ன மோசமான பொம்பளையா? நடத்த கட்டவளா? நீங்க நடத்த கட்டவளையா கல்யாணம் பண்ணின? இதோடையா நீங்க வாழ்றண்டு அவர் சொன்னா, இவரு என்னடி வாக்கி வாங்கி கேட்கிறான்னு சொன்னா அடிச்சு நொறுக்கி துறப்ப எடுத்து உதச்சி நீ இடி இல்லாட்டி வட்டக்கரைங்கிட்டு போன்னு சொல்லி போய் அவ இனி மச்சானுக்கு கால் பண்ணி மச்சினனுக்கு கால் பண்ணி தாத்தா கால் தம்பி கால் பண்ணி உடனே பைக்கில் எடுத்துக்கு வந்து என்ன ஏத்திக்கு போ நான் விடத்து சாக போறேன். அவ சொல்ல இனி அவன் என்னடா தங்கச்சி கை வச்சா அங்க சொல்லி பிரச்சனை துறப்ப வச்சு போட்டு போனதுதான் பிரச்சனை. எங்க போய் நிக்கும்னு பாருங்க. என்ன காரணம் என்று சொல்றீங்க? என்ன காரணம்? ஒன்று சூடாக ஒன்று கூலாகணும். இது சூடானா அது கூலாகணும். அப்போ ஒரு பொம்பளை விளங்கணும். இவர் வந்திருக்கார் சத்தம் போறாருண்டா பிள்ளை நம்பல, பிள்ளை நம்ம மேல இருக்குது. எங்கடி போன துரட்டி கதவை சொல்லக்கொள்ள நாம அப்படி கூலாய் சொரிடா நான் செஞ்ச தப்பு தான், போன் சார்ஜில் போட்டுட்டேன், அதான் நான் செஞ்ச தப்பு என்று துறக்கணும். நைஸா அப்படி திறந்தோண்டு கதைக்கு கதை இனி கதைக்கப்படா. நான் செஞ்ச பிள்ளைதான், நான் செஞ்ச பிள்ளைதான்டா திரும்ப என்ன மாலும் அவர் கதைப்பாரா? ஒன்றும் கதைக்கல. அதோட கதை முடியும். சில இடத்துல சைலன்ஸ், அதான் நல்லது. ஒரு பிரச்சனை அணுகும் போது அந்த பிரச்சனைக்குரிய ஆள அந்தஸ்துல போய் நின்று அணுகணும். அதான் சரி. ஒருத்தர் பிரச்சனையை நாங்க தீர்க்கணும்டா முதல்ல அவர் அந்தஸ்துல ஒரு ஆளுக்கு ஒரு ஸ்டேட் ஒரு அந்தஸ்து இருக்கும். அதுல போய் நின்றுதான் அந்த பிரச்சனையை பார்க்கணும். நாம பாப்பாவா இருந்துகிட்டு, நாம ஒரு நல்ல ஒரு முதலாளியா இருந்துட்டு, நாம ஒரு புருஷனா இருந்துகிட்டு பிரச்சனையை பார்க்க கூடாது. நம்ம கடையில நிக்கிறோம், நாம ஒரு போஸ். கடையில வேலை செய்யறவனுக்கும் நம்ம ஒரு கெஷியர்ல இருக்கிறவனுக்கும் சண்டை. நம்ம கிட்ட தீர்ப்பு ஜட்மெண்ட் பண்ண சொல்லுவாங்க. போஸ் நீங்க கொஞ்சம் கேளுங்க இந்த கதையை என்று சொல்லி வந்தா நாம பொஸ்ஸா இருந்துகிட்டு பார்த்தோம்டா தீர்ப்பு பிள்ளை. வெயிட்டரா இருந்து பார்க்கணும், கெஷியரா இருந்து பார்க்கணும்.
அப்பதான் ஒரு பிரச்சனையை லேசா அணுகலாம். அப்போ ஒரு புருஷன் கதைச்ச கதையை அவர நிலைமை எல்லாத்தையும் எடுத்து பேக்ரவுண்ட் எல்லாம் எடுத்து பொண்டாட்டி பார்க்கணும். அவருக்கு கடையில பிசினஸ் ஆக்கள் வந்திருப்பாங்க, துறப்ப மறந்திருக்கிறார், அப்ப எப்படி சூடாகும்? நியாயம்தான். அவர் அந்தஸ்துல போய் நின்று பார்த்தா, சரிடா நான் தான் தப்பு செஞ்சுட்டேன், நான் உங்களுக்கு கால் பண்ணி சொல்லி இருக்கணும், இங்க போறேன், எனக்கு இதான் நான் எனக்கு அடிக்கணும், எனக்கு அடிக்கணும், நான் மடத்தணும். இப்ப இவன் உனக்கு அடிச்சிடாத, தலையில போட்டு குட்டிடாத, அதெல்லாம் பாரத திரும்ப ஜமாளிக்கிறது, சூட இறக்கிடுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் ஒரு சம்பவம் நடக்குது. ஆயிஷா நாய் வீட்டில் இருக்கிறாங்க, சஹாபாக்கள் இருக்கிறாங்க. இன்னொரு மனைவி சாப்பாடு ஒன்று சமைச்சாங்க, நல்ல ஒரு டேஸ்டான சாப்பாடு. நபிக்கும் கொடுக்கணும் என்று ஆசைப்பட்டு கொடுத்து அனுப்பிட்டாங்க ஒரு அடிமைக்கிட்ட. நம்மட மாப்பிள்ளையும் சாப்பிடட்டும், ரொட்டேஷன்ல இவட டேர்ன் வாரத்துக்கு 10 நாள் 5 நாள் எடுத்துருமே, இதங்க இருக்க போகுது, சாப்பாடு வளதா போயிட்டு ஒரு நாளைக்கு ஒரு மனைவி இல்லையா? அப்ப இவட டேர்ன் வரக்குள்ள சாப்பாடு நாரி போயிட்டு. அப்ப ஆசைப்பட்டுட்டா புருஷனுக்கு கொடுக்கணும், அவ வேற ஒன்றையும் யோசிக்கல, கொடுத்து விட்டோன்னா ஆயிஷா நாய்க்கு ரோசம் வந்துட்டு, உனக்கு ஒரு நாள் ஒதுக்கி அன்றைக்கு நீ ஆக்கி கொடு, எனக்கிட்ட வந்தா நான் தான் ஆக்கி கொடுக்கணும். அப்ப சாப்பாட்டு தட்டை கொண்டு வந்த அடிமை பொம்பளை கிட்ட வாங்குற மாதிரி வாங்கி உழுதாட்டி விட்டா, உடஞ்சிச்சு, போ முடிஞ்சு உடஞ்சிச்சு. உடஞ்சா நல்லா தெரியுது வேணுமென்று செஞ்ச வேலை, வேணுமென்று செஞ்ச வேலை. ஏன்டா ரசூல் அப்படி சொல்றாங்க, அவ ரோஷம் வந்து போட்டுட்டான், தவறி போட்டா ரசூல் அப்படி சொல்லிக்க மாட்டாங்க. உடஞ்சு போச்சு, உடஞ்சா பிரச்சனை எல்லாம் சைலண்ட். அடிமை நிக்க, தட்டு உடஞ்சு, சாப்பாடு சஹாபாக்கள் பாத்திக்கலாம், வைஃப் எல்லாம் வைஃப் எல்லாம் சைலன்ஸ். ரசூல்லா தான் இப்ப கதைக்கணும். பிரச்சனை 3 இருக்கு. ஒன்று வந்திருந்த அடிமட பிரச்சனை, மனைவிட பிரச்சனை. வந்திருக்கிற சஹாபாக்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றிருக்கும், என்ன நபீர மனைவி இப்படி செய்யலாமா, நபீர பொண்டாடி அப்படி செய்யலாமா, அந்த அவக்கிட்ட ஒரு பிரச்சனை. சஹாபாக்கிட்ட 3 விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர் நபியாக இருந்ததை செய்யல, அந்தந்த இடத்துல போய் நின்று அவவாக யோசிச்சு, அடிமையாக யோசிச்சு, தோழர்களாக யோசிச்சு அதை ஹேண்டில் பண்றாங்க. எப்பவுமே ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்கிறா, அந்த பிரச்சனைக்குரிய ஆள நிலைமைகள், பேக்ரவுண்ட், அவர் அந்தஸ்து, அந்த சூழ்நிலை, அதெல்லாத்தையும் கிரியேட் பண்ணி எடுக்கணும். எடுத்து இப்ப இந்த முடிவு சரியா பிள்ளையா, அவன் கதைச்சது நியாயமா பிள்ளையா ரெண்டு யோசிச்சு போட்டு தீர்ப்பு வழங்கினா தான் சரி. அப்ப ரசூலுல்லாஹ் அடிமேட பிரச்சனையை பாக்குறாங்க. முதல் அடிமேட பிரச்சனை ஒன்றுதான், அவக்கு இந்த கொட்டினத்தை பத்தி பிரச்சனையும் இல்லை, இந்த சஹாபாக்கள் இருந்ததை பத்தி பிரச்சனையும் இல்லை. அவட பிரச்சனை தட்டு உருப்படியா போய் சேரணும், இல்லை அடிச்சுட்டு கிளியும். டீ கடைக்காரன் பிரச்சனை டீ கிளாஸ் கொண்டே கொடுக்கணும், கொட்டி ஊத்துன்றதை பத்தி பிரச்சனை உடஞ்சி வைத்து கிளாஸ் முதலாளி சம்பளத்துல புடுங்க போறான். அவன் பிரச்சனை கிளாஸ் போய் சேரணும். அடிமட பிரச்சனை தட்டு போகணும், வேற ஒன்றும் இல்லை. அடிமட பிரச்சனை அந்த பேக்ரவுண்ட வச்சு ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க. வீட்டுக்குள்ள போய் தட்டுக்கு தட்டு எடுத்தாங்க, அடிமையிட்ட கொடுத்தாங்கன்னா நீ ஓடு, அவட பிரச்சனை முடிஞ்சு. அவ தட்டுக்கு அப்பாடா தப்பிட்டேன் கொண்டு வந்து அவர் ரைட். ரெண்டாவது ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, இவர் இப்படி தட்டினது. ஆம்பளையா வெளியில நின்று பார்த்தா, நமக்கு இந்த சப்ஜெக்ட் எடுத்து வச்சு பார்த்தா, நம்மட வீட்டை ஆக்கள் இருக்க கூட நம்மட பொண்டாட்டி இப்படி ஒரு வேலை செஞ்சா கண்ணம் வீங்கும். என்ன ஓவரா துள்ற, வீட்டில் ஆக்கள் இருக்கிறான் துள்ற, கையோ ஒட்டப்பன் என்ன அடிச்சுக்கிட்டாரு, என்ன கொண்ட வேலாம் பாக்குறேன், ஆக்கள் போகட்டும், ரெண்டாகும் வீடு இல்லை. நபியுடைய மனைவியுடைய நிலையில போய் ரசூலுல்லாஹ் யோசிக்கிறாங்க. நாம ஒரு பொண்டாட்டியா இருந்து, ஒரு பொம்பளையா இருந்து, நம்மட புருஷனுக்கு இன்னொரு கல்யாணம் இருந்தா நாம ஒத்துக்குவோமா? நாம ரெண்டாம் கல்யாணம் எங்கமே நம்மளோட பொண்டாட்டிக்கு இன்னொரு புருஷன் கொடுக்கறது அனுமதியா? இஸ்லாத்துல இருந்தா மனசுல இடம் வருமா? இஸ்லாத்துல அனுமதி, பொம்பளைக்கு 2 புருஷன் நிற்கிற இஸ்லாத்துல அனுமதி. சும்மா ஒரு பேச்சுக்கு வைப்போம், வச்சு போட்டு இப்ப நம்மளோட பொண்டாட்டிக்கு ஒரு மாப்பிள்ளை வந்து கல்யாணம் முடிக்கிற, ஓ அப்பா ஏற்றுக்கொள்ள இயலாது, ஏழுமா? அனுமதி தான். இன்னொரு பொண்டாட்டி நமக்கு வாரத்தை நம்மட பொம்பளை ஏற்றுக்கிறது கட்டும் கஷ்டம், இயலாத ஒரு விஷயம்.
அப்ப அவக்கு வந்தது என்ன? ரோஷம் வந்திருக்கு, வேற ஒன்றும் இல்லை, கோபம் இல்லாது ரோஷம். என்ற விட்டு இருக்காரு, நீ என்ன சாப்பாடு அனுப்புறான், ஒரு ரோஷம் வந்திருக்குது. அப்ப நபியுடைய மனைவிய அந்தஸ்துல போய் நின்று ரசூலுல்லாஹ் யோசிச்சு அப்ப புரிஞ்சுக்கிறாங்க, நம்மட மனைவி இல்ல நாம கோபப்பட தேவையில்லை, அவக்கு வந்தது ரோஷம். அப்ப அதை சொல்லலாமா அவகிட்ட? புள்ள உங்களுக்கு ரோஷம் வந்துதானே நீங்க உடைச்ச என்று கேட்டா அந்த ரோஷம் இல்ல ஒன்றும் இல்லைன்றவாங்க. அதை சொல்லவும் போடாது. ஆனா அந்த இமோஷனை நாங்க சொல்லித்தானே ஆகணும், அந்த இமோஷனை சொல்லணும். அதுக்கு என்ன செய்யறா, அவட இமோஷன் இதான் நான் கண்டுபிடிச்சிட்டேன் இன்னொரு ஆளுகிட்ட கதைக்க கொள்ள தகவலை கொடுக்குறேன். நம்மட ஆக்கள் அதை சரியா செய்வாங்க, பிள்ளைகளை பயன்படுத்துறேன். அம்மா பாப்பா சண்டை குடிச்சுக்கிட்டு சும்மா முறுகிட்டு இருக்க கொள்ள சாப்பாடு டைம் வந்துடும், போ உங்க பாப்பா வந்து சாப்பிட செல்லுடா, பாப்பாவோட தண்ணி இருப்பேன். பாப்பா கிட்ட நேரடியா சொல்றான், இவரது வந்து சாப்பிடுங்கன்னு சொல்றல. மகனை கூப்பிட்டு பாப்பா வந்து சாப்பிட சொல்லு, சோறு மூட்டி வச்சிருக்க நாரி போய்த்திரும் கண்டரம் வச்ச நேரடியா சொல்றேன். அவருக்கு வழங்க பாருடா எவ்வளவு சண்டை என்றாலும் நம்ம பட்டணி படுக்கிறத விரும்புறாள் இல்லையே என்று அவருக்கு ரைட் ஒரு படி இறங்கிடும். இவர் போய் இவர் கருணையை காட்டுவார். மகளுக்கிட்ட பார், அம்மா சாப்பிட்டாவா, அதை பொண்டாட்டிட்டு கேட்கானு நீங்க சாப்பிட்டேலான்னு. கொஞ்ச நாளைக்கு இப்படித்தான் வண்டி ஓடும். உமா கிட்ட பிள்ளைகிட்ட கேட்பார், உமா சாப்பிட்டாவா, அவ சாப்பிடல, கைய காலை ஓதரை போட்டு எனக்கு சோறு வேணாம், இனி நான் சாப்பிட்றேன் என்று செல்லு, நான் குளிச்சுக்குத்தான் சாப்பிட்றேன், நான் சாப்பிட்றேன் என்று செல்லு, பாப்பா சாப்பிட செல்லு. அதுக்கு போற இவர் திரும்ப ஓதறின கையை திரும்ப எடுத்து சரி வர 2 நாளையால சரியா பெய்திரும். அந்த இமோஷனை வெளியாக்குறதுக்கு இன்னொரு ஆளை பயன்படுத்துறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கண்டா, இதுக்கு ரோஷம் வந்துதானே இதை தட்டின. அப்ப சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, கத் காரத் உம்முக்கும், உங்களோட தாய்க்கு ரோஷம் வந்துட்டு வேண்டா. அப்ப உள்ளுக்கிறவ கேட்கும், ஆஹா நமக்கு ரோஷம் வந்துட்டு மதிச்சுக்கிட்டாரு, அப்ப நம்மளோட கோபம் இல்ல, ரைட், ஃபேமிலி பிரச்சனை முடிஞ்சு. அதே கதைக்குள்ள சஹாபாக்களுக்கும் பதில் கொடுத்துட்டாங்க ரசூலுல்லாஹ். ஏன் நபிர மனைவி இப்படி செய்யலாமா என்றுதானே அவங்க நினைப்பாங்க. நம்முடைய ஆக்களும் அப்படித்தானே, மௌலையில பொண்டாட்டி இப்படி செய்யலாமான்னு கேட்கிறோம். மௌலையில பொண்டாட்டி வானத்துல இருந்து அப்படி குதிச்சா உங்களை போல ஒரு பொம்புள்ள தானே மௌலையில பொண்டாட்டி. அப்படி ஒரு நினைப்பிரிக்கு ஆக்களுக்கு, அது அசரத்துல பொண்டி அப்படி செய்யலாமா, அப்படி இல்லை, எல்லாரும் ஒன்றுதான், எல்லாரும் ஒரு அவக்கும் கோபம் பெரும், அவக்கும் பெரும் கோபம், அவக்கும் ரோஷம் பெரும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்களுக்கு விஷயத்தை எப்படி கொடுத்தாங்கண்டா, உங்களோட தாய்க்கு ரோஷம் வந்துட்டா பிரச்சனை முடியுது. எப்பவுமே நாம என்ன செய்யறோம்டா, நல்லதை நமக்கு எடுக்கிற கூடாத அடுத்தாக்களுக்கு கொடுக்குற, இதான் நம்முடைய எல்லாரும் பழக்கம். வீட்டுல புள்ள குழப்படி பண்ணுவான், அதை இதை எடுத்து ஜன்னல்ல கண்ணாடி உடைப்பான், கபட்ல போய் முட்டுவான், பைக்கில் எடுத்துக்கொண்டே பிறழுவான், கஷ்டப்படுத்துவான், கழுவி வச்ச காய்கறியை போட்டு பிரட்டி மண்ணுக்கு ஒட்டுவான். எல்லாம் செஞ்சோன்னு இந்த உமாக்கு கோவம் வந்து புருஷனுக்கு என்ன சொல்லுவா தெரியுமா, உங்களோட மகன் படுத்துற பாட்டை பாருங்கம்மா. உங்களோட மகன் என்ன அவ சம்பந்தம் இல்லையா, நம்முட மகன் என்று சொல்ல வராது அவடத்தை. உங்களோட மகன் என்ன கரைச்சனப்படுத்துவான். அதே மாதிரி அந்த புள்ள அழகா ஓதுது, துவா எல்லாம் பாடமாக்குது. புருஷன் சொல்லுவா, என்ற பிள்ளை எப்படி ஓதுது, இப்ப என்ற பிள்ளை பகல் ஒண்ட பிள்ளை, பகல் ஒண்ட பிள்ளை, இரவு என்ற பிள்ளை. என்ன இது பொரு நில்லு, இந்த புள்ள ஆறு ஒரு முடிவுக்கு வருவோம் பா, அது நம்புட புள்ள அப்படி சொல்ல, அதை மாத்த இயலாம். நல்லதை அப்படி என்று வந்துடும், கெட்டதை உங்குட வந்துடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்கண்டா, உங்குட தாய்க்கு ரோஷம் வந்துட்டேன்னாங்க. 2 விஷயம் நடந்திருக்கிறதுல. ஒன்று, உங்குட தாய் என்று சஹாபாக்களுக்கு சொன்னதால சஹாபாக்கள் மன்னிக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துட்டு, எங்கட தாய் தானே என்று மன்னிக்க வந்துட்டு. 2வது, ஆயிஷா நாய்க்கு ஒரு தகவல் கொடுத்திருக்கிறாங்க, எனக்கு கோபம் வந்திருக்கின்ற. என்னண்டு, என்ற பொண்டாட்டி கோபம் வந்துட்டு, என்ற மனைவிக்கு கோபம் வந்துட்டு சொல்லாம உங்களோட தாய்க்கு கோபம் வந்துட்டு சொன்னதால இந்த விஷயத்தை நாம் விரும்பல என்று ரசூலுல்லாஹ் கதையில கொடுத்துட்டாங்க. 2 விஷயம் நடக்குது.
ஆயிஷா நாயுட இமோஷனை ஒத்துக்கிட்டது எனக்கு. பட் அது கோபம் என்று சொன்னது. என்ற பொண்டாட்டி என்று சொல்லல. ஒரே வார்த்தை 3 விஷயம் நடந்திருக்கிறது. சப்ஜெக்ட் க்ளோஸ். எனவே ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்கிறோம்னா அந்த பிரச்சனைக்குரிய ஆள் என்ன சூழ்நிலையில இருந்தாருங்கிறத எல்லாம் யோசிச்சு தான் அதை பார்க்கணும். அப்போ ஒரு புருஷன் வந்து கடவுள நின்று கத்துறான் என்றா அவரை சூழ்நிலையை ஒரு பொண்டாட்டி யோசிக்கணும். யோசிச்சால் புருஷனுடைய நிலைமைக்கு வந்தால் தப்பு நம்மள ஒத்துக்குவா. மறுவேச்சு பேச மாட்டான். மறுவேச்சு பேசினா தான் அவர் இன்னொரு பேச்சு அதை விட ஹார்ட்டா பேசணும்னு பாப்பா. ஒன்று கொடுத்து அதை விட இன்னொன்று கூட கொடுக்குறாங்க நம்மட வழக்கம். அப்ப பொண்டாட்டி நடத்த கட்ட வேண்டும் ஒரு புருஷனும் சொல்றது இல்ல. அந்த கதைக்கு எனக்கு என்ன தெரியும், எங்க படுத்து கிடந்து வாராண்டு யாருக்கு தெரியும். கோபத்துக்கு கதைக்குது. அப்படி கதைச்சிட்ட இவ பிடிச்சுக்கிட்டோம். என்ன இப்படி கதைக்கலாமா, நான் அப்படி என்ன செஞ்சேன், நான் ரோட்டுக்கு விட்ட கறங்கதால், நான் ஃபர்ஸ்ட் கவர் போறாதால் என்ன போய் இப்படி காய்ச்சினீங்களே, நீங்க நல்லா இருப்பீங்களான்னு இவள் குளறுவாள். பிள்ளை புரிஞ்சுக்கிட்டதுல பிள்ளை. எனவே ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுக்கறத, ஒரு பிரச்சனையை நாங்க அணுகிற விஷயத்தை இப்படி நாங்க அணுகினோம்.